ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் அரிசி மாவு இருந்தால் அரிசி ஊற வைக்க தேவையில்லை, மசாலா தட்டை செய்யலாம். இன்ஸ்டண்ட்டான தட்டை முறுக்கு, ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. 1 கப் அளவு அரிசி மாவு இருந்தால் போதுங்க. இந்த இன்ஸ்டண்ட்டான தட்டை முறுக்கை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 2-3 நாள் ஆனாலும் கெடாது, மொறு மொறுன்னு இருக்கும். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தட்டை முறுக்கு செய்கிறதுக்காக 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இது மாதிரி வறுக்கும் போது மாவில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 4 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நாம் அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கங்க. காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிளகு சீரகத்தை அரைச்சி சேர்த்துருக்கனால சின்ன சின்ன உருண்டைகள் இருக்க மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு எடுத்து 1 மணி நேரமாக நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட சூடான எண்ணெயை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூடான எண்ணெய் சேர்த்து செய்யும்போது தட்டை மொறுமொறுப்பாக இருக்கும். எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அரிசி ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் ஈஸியாக வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக இந்த தட்டை முறுக்க செய்யலாம். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. முறுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருந்தாலும் தட்டை மொறுமொறுப்பாக இருக்காது. இந்தளவுக்கு மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. தட்டை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தட்டை தட்டுறதுக்காக பாலித்தீன் கவர், அப்படி இல்லைன்னா வாழை இலை கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து எந்தளவு உங்களுக்கு தட்டை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக உருட்டிக்கங்க. வாழை இலையில் வச்சுட்டு மேலே ஒரு பாலித்தீன் கவர் வச்சுட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற கிண்ணம் அல்லது டம்ளரில் லைட்டாக அழுத்தி எடுத்தோம்னா தட்டை நமக்கு விரிசல் இல்லாமல் ரவுண்டாக வந்துடும். இப்போ வாழை இலையிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா தட்டையும் ஈஸியாக தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஈஸியாக கையில் கூட தட்டை தட்டலாம். எந்தளவு உங்களுக்கு தட்டை பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. மீடியமான தடிமண்ணில் தட்டிக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கு அப்புறமா தட்டை மொறுமொறுப்பாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. தட்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதுங்க. நிறையா தட்டையை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தட்டி வச்சுருக்க தட்டையை ஒன்றொன்னா எடுத்து எண்ணெயில் போட்டுடணும். கடாய்க்கு தகுந்த மாதிரி 3 அப்படி இல்லைன்னா 4 தட்டை கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்கும்.
அப்பப்போ தட்டைகளை திருப்பி விட்டுறணும். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு இன்ஸ்டண்ட்டான தட்டை முறுக்கு மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. தீபாவளி ரெசிபியான இந்த தட்டையை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்குக்கு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மொறுமொறுப்பான தட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.